பதனஞ்சாயே சர்வ விக்னோபசாயே. கட்சியின்றி ரத்தமின்றி மகாத்மா காந்திஜி வாங்கி தந்தார் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை கொண்டாடுகின்ற நாம் எல்லோரும் சுயநிறைவோடு வாழுகின்றவர்களாக இல்லை. எனவே ஒன்றே குலம் ஒருவரே தேவன் என்ற எண்ணத்தை மனநிறுத்தி அதன் வழியே செல்ல பாடுபடுவோமாக. தெற்கிலும் வடக்கிலும் இந்துவும் முஸ்லீமும் கிறிஸ்துவர்களும் சேர்ந்து வாழுகின்றார்கள். மதவெறி, ஜாதி வெறி, இனவெறி இவைகளை மறந்து இன்று முதல் ஒன்றாக பாடுபடும். அடுத்த நிகழ்ச்சி கிராமிய நடனம். கிளியோ இளங்கொடியோ இது பூங்கொடி, கனியோ ஏன் கனியோ இது மாங்கனி. கிளியோ இளங்கொடியோ இது பூங்கொடி, கனியோ ஏன் கனியோ இது மாங்கனி. நல்ல தேனோ இது புது தேன், நீ கொடுத்தா நான் குடிக்க வந்தேன். தேனோ நல்ல தேனோ இது புது தேன், நீ கொடுத்தா நான் குடிக்க வந்தேன். தனியாக கன்னி பெண்ணே தேடி போனதெங்கே, நீ தேடி போனதெங்கே? தனியாக கண்ணே தேடி போனதெங்கே, நீ தேடி போனதெங்கே? தனியாக கன்னி பெண்ணே தேடி போனதெங்கே, நீ தேடி போனதெங்கே?
அடுத்த நிகழ்ச்சி வீரனின் வேல் விளையாட்டு. சின்னத்தோட என்ன சொன்னாரு காளா? காளானுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். தெரிஞ்சதை சொல்லு. காட்டு அழிக்கலாமா நஞ்சா? காட்டை அழிக்கலாம் தானே சின்னதர சொன்னாரு. ஆமா ஆமா. உதவாத பசங்க. ஆடுன பொண்ணுகள்ல முன்னாடி நின்று ஆடுனது யாரு? என் மக பொண்ணு. ஏய் பொண்ணு, ஆ. உன்னை சப்ளைட்ட கூப்பிடுறாரு, வா. சப் கலெக்டரை சின்ன துரைன்னு கூப்பிடாதீங்க. அர்த்தநாரி கொன்னுடுவாரு. யாரும் கொல்ல மாட்டாங்க. நீ படிச்சவன் மாதிரி பேசுற. சப் கலெக்டர் நமக்கெல்லாம் என்ன சொன்னாரு தெரியுமா? இருளரும் முருகரும் குறும்பரும் எல்லாம் ஒண்ணுதான்னு சொன்னாரு. அப்படியா? புரிஞ்சுதா? அதனால மடப்பயல்களா, உங்களை சப் கலெக்டர் கூப்பிடுறாரு. இப்படி வா. இவ முருக ஜாதி பெண், இவ இருள ஜாதி. நீ ஸ்கூல்ல ஏதாவது படிச்சிருக்கியாப்பா? நானும் படிச்சிருக்கேன். எதுவரை படிச்சிருக்க? அது பொங்கல்ல இருந்து சிவராத்திரி வரைக்கும் படிச்சிருக்கேன். ஒரு வருஷத்துல பொங்கலுக்கும் சிவராத்திரிக்கும் உள்ள இடைவெளிதான் இவ படிப்பு. நான் 2 வருஷம் படிச்சிருக்கேன். நீ பேசாத. அர்த்தநாரி, நான் விசாரிக்கிறேன், நீ சும்மா இரு. சார் ஒரு ஸ்டில் எடுத்து ஓகே ஓகே. கொஞ்சம் சேர்ந்தது இல்லைங்க, சேர்ந்து. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இல்லை, உன் பேர் என்ன? பொன்னி. உன் பேர் என்ன? மாறன். பொன்னி, வாங்க. அவங்கிட்ட பேசக்கூடாது. ஏன்? அவன் நம்ம தெய்வம் மல்லீஸ்வரனை நம்பாதவன். அவன் நம்ம தெய்வத்தை நம்பாதவன் யார் சொன்னா? அவன் கொஞ்சம் மேல இருள. நீ வா பொன்னி. என் மகன் காளா, என் மக பொன்னி கூடத்தான் நல்லா ஆடினா. சின்னதுரைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என் மகன் மல்லி கூட தான் நல்லா ஆடுனா. இந்த துறைக்கு அதுவும் தான் பிடிச்சது. என்ன மாதிரி இருந்துச்சு? அங்க என்னென்ன நடந்துச்சு? ஆட்டம் ரொம்ப நல்லா நடந்ததுங்க. அப்படியா? சரி சரி, நான் கேட்கறதுக்கு அவசரப்படாம ஒவ்வொருத்தரா பதில் சொல்லணும். வரி பணம் எல்லாம் வாங்கியாச்சா? பரிப்பணத்துலதான் அபினும் கஞ்சாவும் பெரிய மூப்பனுக்கு வாங்கி இருக்கான். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வாங்க வாங்க, பாத்துக்கலாம். வாங்க வாங்க வாங்க.
அக்கிரமம் என்ன அநியாயம் இது? இதுல அநியாயம் என்ன அனுமானே? என் மக படம் பக்கத்துல வந்தது அநியாயமா? முருக பொண்ணு படம் இருளம் கூட வரலாமா? நியாயமா? நியாயமா? நியாயம் இல்ல. மந்தீஸ்வரம் கோவிச்சுக்கும். இதெல்லாம் அவங்க செஞ்ச வேலை. சின்னதுரை ஐயா நம்மளுக்கு செஞ்ச அக்கிரமம் இது. இருடம் கூட படம் வரக்கூடாது. அதுக்கு என் மக என்ன செய்யும்? பொண்ணு இளம் கூட நிக்கலாமா? ஊர் அழிஞ்சிடும். நான் நிறைய கண்டவன் பொன்னி படம் இருள கூட வந்தது தப்பு. பொன்னி உன் படம் காகிதத்துல வந்திருக்கு. அனுமா கிட்டதான் இருக்கு. நிஜமா? எங்க எங்க என் படம் வந்திருக்கா? திமிரு அவளுக்கு வரட்டும் வரட்டும். அதோ அதோ வந்துட்டா. பொன்னே அந்த காகிதத்தை கொடு. ஆஹா நான் தர மாட்டேன்.
கொடு அந்த காயத்தை ஊர் தலையிட முடிவு. ஏன் முடிவு? அதை இந்த நெருப்புல போடு. பொன்னி, உன் படம் தனியா வந்தா சந்தோஷமா இருக்கும். அவன் கூட வந்ததுல என்ன தப்பு? அவன் ஜாதியில இருடன், மல்லீஸ்வரனே நம்பாதவன். மல்லீஸ்வரன் கோபிச்சுக்குவாரு. எல்லாரும் ஒண்ணுதானே சின்னதரு சொன்னலையா? மல்லீஸ்வரனை விட பெரியவனா சின்னத்துறை. நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. பசிக்குது, சோறு போடும். தெரியும். நம்ம 2 பேர் படமும் காகிதத்துல வந்ததை நான் வெட்டி எடுத்து வச்சிருக்கேன். எனக்கும் ஒண்ணு தரீங்களா? கொடுக்குறேன். எங்க இருந்து வரீங்க? இந்த மரத்துல இருந்து தேன் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். தேனா? எங்க இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீ சாப்பிடு. எனக்கு இந்த தேன் வேண்டாம். இது ருச்சிக்காது. இந்த தேன் தான் வேணும். அப்ப நான் வர்றேன். இதை நீயே வச்சுக்க. வீட்டுக்கு போய் என்னை நினைச்சு ரசிச்சு சாப்பிடு. விடு விடு. பொன்னி, நான் மன்னார்காடு சந்தைக்கு போயிட்டு வர்றேன். அதுக்கு என்ன? உனக்கு சன்மானமா இதோ வெள்ளி வளை வாங்கி வந்தேன். எனக்கு வேண்டாம். என்ன இது புருஷம் பொஞ்சாதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க?
பொன்னிக்கு சன்மானமா வெள்ளி வளை வாங்கி வந்தேன். வாங்கல. வாங்கிக்க பொன்னி. வேண்டாம். புருஷன் இஷ்டப்பட்ட பொண்ணுக்கு வெள்ளி வளை வாங்கி கொடுத்தா வாங்கிக்கணும். அது ஊர் நியாயம். எனக்கு காலனோட சன்மானம் வேண்டாம். பொன்னி காளான் கொடுத்த வெள்ளி வளையல வேணான்னு சொல்லிட்டா. காளான் வளையல் கொடுத்தா இந்த ஊர்ல உள்ள பொண்ணு வேணான்னு சொல்லலாமா? பொன்னியா? என் மகனுக்கு வேணாம். அடங்கா பிடாரி. பொன்னி வலை வாங்கிக்காதது தப்பு. நான் நிறைய கண்டவா. பொன்னி மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கல. டேய் காளா, பொட்டிப்புறத்துல ஒரு அழகான பொண்ணு இருக்கா, கட்டிக்கிறியா? வேணாம். வெட்டியூர்ல 2 பொண்ணு இருக்கு. எனக்கு வேணாம். காளான் செங்கனோட மவ மல்லி எப்படி? என் மக நல்ல பொண்ணு. மல்லிக்கு காளானா ரொம்ப இஷ்டம். எனக்கு வேணாம். வேற யாரா வேணும்? பொன்னி. அப்படியா? நஞ்சனை கேட்கலாம். அதுதானே ஊர் சட்டம். அதுக்குள்ள பண்டிகையும் முடிஞ்சிடும். கும்பிடுறனுங்க. என்ன உன் பேரு? அனுமான். ஓஹோ, பலவான்னு சொல்லு. கூட ஒரு குரங்கு வேணுமா? நான் உன்னை கூப்பிட்ட விஷயம் எல்லாம் இவன் சொல்லி இருப்பானே. சொன்னாருங்க. உங்க கூட்டாளி கிட்ட சொல்லி காட்ட அழிக்காம பாத்துக்கணும். அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் கவனிக்கிறேன்னு இவங்கிட்ட சொல்லி இருக்கிறேன். தனியா எதுவும் நான் கவனிக்கிறேன்னு ஒண்ணுகிட்ட சொன்னதை இவங்கிட்ட நீ சொன்ன. ஐயோ, நீ எங்க இங்க வந்த? எனக்கு உண்மையில ஆசை. எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல. எனக்கு- ஐயோ, விடு. என்னை விடு. விட மாட்டேன். என் கையை விடு. விட மாட்டேன். விடு. விட மாட்டேன். விடு. விட மாட்டேன். ஏய், என்ன இங்க என்ன நடந்தது? காலம் கெட்டவன், கெட்டவன். கெட்டவனா? சொல்லு பண்ணி. அவன் என் கையை பிடிச்சு இழுக்கிறான். அவ்வளவுதானே? அதுக்கு என்ன, உன்னை கட்டிக்க போறவன் தானே? அவனை எனக்கு பிடிக்கல. அவன் 5 ஏக்கர்ல துவர விதைக்கிறவன். இந்த காட்டுல தேன் இருக்கிற இடமெல்லாம் அவனுக்குதான். எங்கெல்லாம் தேன் இருக்குன்னு தேடி தேன் எடுக்கிற ஆளை எனக்கு தெரியும். ஆ. மாறா, மாறன். ஐயோ, நான் தடுத்ததுனால அந்த மான் ஓடி போயிடுச்சே. அந்த மான் போகட்டும், எனக்கு இந்த மான் இருக்கு. ஓ, என்ன? அது அங்க பாரு. உனக்கும் அது போல ஒரு குட்டி வேணுமா? ஐயே, எனக்கு அது மாதிரி வேண்டாம். பின்ன யார போல ஒரு குட்டி வேணும்? ம்? சொல்லு. ம். ம். அது பாரு. அதுக்கு எவ்வளவு கோபம்! அன்னைக்கு நான் தேன் எடுக்க போகும்போது அது என்னை விரட்டிடுச்சு. தேன் கொடுத்தது எனக்கு தானே. ஏய், இவளுக்கு இன்னும் கொஞ்சம் தேன் கொடுக்கட்டா? வேண்டாம்.
என் கூட வருவியா? ஐயோ மல்லீஸ்வரன் கோவம் வந்துடும். யாருக்கும் கோபம் வராது. உன் மேல எனக்கு ரொம்ப ஆசை. அதெல்லாம் நான் செய்வேன். ஜக்கம்மா, சாமுண்டி கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன் சாமி. முக்தி அடைஞ்சவன் நான். மேல் உலகத்திலிருந்து வந்திருக்கிறவன் நான் ஒருவனேதான். ஆமா சாமி. நீ போ மகனே. அதெல்லாம் செய்வேன். நான் சொன்னதை செய், நீ போ. செத்து போயிட்டாங்களா? தம்பி, பகவானே, ஜக்கம்மா, சாமுண்டி, பகவானே, ஜக்கம்மா. மக்களுக்கு ஆபத்து வரப்போகிறது. மக்களுக்குள் ஒற்றுமை இல்லை. வணங்க வேண்டியவரை வணங்கவில்லை. பெரியவரே, யாருங்க வணங்கல? இந்த பெரியவரை கேட்காமல் எதற்கு சின்னத்துறையை பார்க்க போனீர்கள்? ஜக்கம்மா சொல்லிருக்கோம். ஒருவேளை அனுமான் சொல்லிருப்பானோ? பெரியவரே, காட்டை அழிக்கலாமா? காட்டை அழிக்க கூடாது. காடு மல்லீஸ்வரன் ஜடை. இனிமேல் யாரும் மல்லீஸ்வரன் ஜடையை அழிக்கவே கூடாது. இப்பதான் மல்லீஸ்வரனுக்கு ஜடை வந்ததா? பேசாது, மூப்பனுக்கு கோபம் வரும். ஏ காணா, உனக்கு தைரியம் இருந்தா மூப்பனை கேளு. மல்லீஸ்வரனுக்கு இப்பத்தானா ஜடை வந்ததுன்னு. பெரியவரே, என்ன முந்தியே நாம காட்ட அழிச்சிருக்கோம். மல்லீஸ்வரனுக்கு ஜடை இப்பத்தானா வந்தது. நம்ப மாட்டேன். நம்ப மாட்டாயா? அவன் சின்ன குழந்தை சாமி. மல்லீஸ்வரனை நம்ப மாட்டாயா? ஜக்கம்மாவின் பேச்சை நம்ப மாட்டாயா? அடுத்த சிவராத்திரிக்குள்ள உனக்கு ரொம்பவும் இஷ்டமான பொண்ணு. அப்படின்னா சிவராத்திரிக்கு முன்னால நான் செத்து போயிடுவேன். எனக்கு பயமா இருக்கு. ஏன்? மூப்பன் சாபம் போட்டாரே, அதுக்கு நீ ஏன் பயப்படணும்? காளான் மூப்பனுக்கு ரொம்ப பிரியமானவன். காளான் செத்துருவானா? மூப்பனை நீமா நம்புற? ஆமா பொன்னி, அவருக்கு கன்னி தெய்வத்தை விட சக்தி உண்டு. ஒரு செத்த பறவைய பறக்க வச்சவரு. சுடுகாட்டுல ஒரு செத்த பிணத்துக்கு மூக்கு வழியா நீர. நீ சொல்றதெல்லாம் சத்தியமா மல்லி? சத்தியம்டா. அப்படின்னா காளா சாக மாட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சது நான் தான். நான் செத்து போயிடுவேன். பொன்னி, நீ சாக கூடாது. நான் எதுக்கு சாகாம இருக்கணும்? மாறனை பார்க்காம என்னால இருக்க முடியாது. ஐயோ பொன்னி, நீ அந்த இருளனை மறந்துரு. மல்லீஸ்வரனுக்கு கோவம் வரும். கன்னி தெய்வத்துக்கும் கோவம் வரும். மூப்பனுக்கு தெரிஞ்சா சபிச்சிடுவாரு. போடி. உனக்கு காளானை மறக்க முடியுமா? முடியாது. எனக்கு அப்படித்தான். மாறனை மறக்க முடியாது. மல்லி, உனக்கு காளான் கிடைப்பா? எப்படி?
நான் அப்புறமா வரேன். சரி. மல்லீஸ்வரா, நான் மாறன ஆசைப்படுறது தப்புன்னா எனக்கு அடையாளம் காட்டு. இல்ல, நான் தப்பு செய்யல. மல்லீஸ்வரன் அடையாளம் காட்டுறேன். என் ஆசை தெய்வீகமானது, தெய்வீகமானது. என்னடா சொன்ன? நீ கொல்லிமலை இருளனாச்சே. எங்க ஊர்ல வந்து மான பிடிக்க கூடாது. பிடிச்சா வரி கொடுக்கணும், அது ஊர் சட்டம். என்ன சட்டமடா? காட்டுல தெரியுற மான காட்டுல இருக்கிறவன் பிடிச்சு திம்ப. மான தரமாட்ட? தைரியம் இருந்தா எடுத்துக்க. என்னடா பாக்குறீங்க? இவன் எடுத்து மரத்துல கட்டி போடுங்கடா. இவங்க நல்லா கட்டி போடுங்க. தப்பிச்சுக்க போறாங்க இருந்து. பிடிச்சது என் மகன் தான் மான பிடிச்சது. என்னடா முறைச்சு பாக்குற கோழை? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீயா பிடிச்சது? ஆமா, நான் தான் பிடிச்சேன். மானை சுடலாமா? மானை சுடாம திங்கிறது எப்படி? மல்லி, மல்லி, சீக்கிரம் தீய மூட்டு. சீக்கிரம் தீய மூட்டடி. நானா ஒரு வீரன். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு.
ருச்சி. கொண்டா கொண்டா, ஏன்னு வந்துருச்சு. கொண்டா ஒரு கலைங்க கொண்டா. மான்கறிய இந்த தேன்ல தோச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு மான்கறி ரொம்ப ருசியா இருக்கு. எல்லாரும் ஆடுங்க, பாடுங்க, கொண்டாடுங்க. கொட்டுங்கள், கூத்தாடுங்கள். பொன்னியா? நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை பார்க்க வந்தேன். அவன் பின்னால இருந்து அடிச்சிட்டான். இல்லன்னா என்ன அடிக்க முடியாது. காளா என்கிட்ட எல்லாம் சொன்னான். என்ன சொன்னா? நீ பெரிய வீரன்னு. ஐயோ, நல்லா அடிபட்டிருக்கே. அவன் என்ன கட்டையால் அடிச்சிட்டான். வேடி பையன். என்கிட்ட கோவமா அவனுக்கு? எதுக்கு? நான் இந்த ஊர் பொண்ணாச்சே. நீ இந்த ஒரு பொண்ணா பிறந்தூர் செஞ்ச பாக்கியம். என்ன வெக்கமா? உன்னை பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்கு. அப்போ உனக்கு இஷ்டமா? நான் இருளன். அப்படின்னாலும் எனக்கு இஷ்டம்தான்.
கை வலிக்குது. வலிக்குதா? வலிக்கட்டும். வலிச்சா ஒண்ணு சொல்லக்கூடாது. நீ வீரன் இல்லையா? என்ன சந்தேகமா? என்ன முதுகு வலிக்குதா? வீரனே நான் விட மாட்டேன். என்ன என் நெஞ்ச பாக்குறேன். நெஞ்சில எண்ணத்தை பாக்குறேன். பாரா, உனக்கு என் மேல ஆசைதானே? ரொம்ப ஆசை. மறுபடியும் சொல்லு, மறுபடியும் சொல்லு. உன் மேல ரொம்ப 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 ஆசை. எங்க ஊர்ல உன்னை போல ஒரு பெண் இல்லை. என்ன? உன்னை போல ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. ஏன் பொன்னி, ஏன் பேசாம இருக்க? எங்க ஈஸ்வரன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன கேட்ட? நான் மாறன் கூட இருக்கிறது மல்லீஸ்வரனுக்கு கோபமா? கோபம்னா அடையாளம் காட்டுன்னு. மல்லீஸ்வரனுக்கு வேற வேலை இருக்கும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. மல்லீஸ்வரன் கோபிச்சுக்கும். யாருக்கும் கோபம் வராது. நீ எனக்கு வேண்டியவ. நான் திரும்ப வருவேன். வருவியா? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. சேலை கண்டு கட்டி இருக்கு. வாங்க பாரு, சேலை கண்டு கட்டி இருக்கு. இது யாரு கண்ட? இது மல்லியோட சேலை கண்ட. ஆமா ஆமா, நேத்து ராத்திரி காளா மல்லிய கூட்டி போனோம். நான் நிறைய கண்டவோ. காளா மல்லிய கூட்டி போன நானும் பார்த்தேன். பொண்ணு சேலை கண்ட கட்டினா அந்த வீட்டு பையன் அந்த பொண்ணை கட்டாயம் கண்ணால கட்டிக்கணும். இதுதான் ஊரு சட்டம். காளானுக்கு பொன்னி மேலதான் ஆசை. ஆண்டி சந்தனம், காளானுக்கு பொன்னி நிச்சயம் செஞ்சிருக்காங்களே. இனி அது ஒண்ணும் நடக்கவே நடக்காது. சேலை கண்ட கட்டினவதா கட்டிக்கணும். நான் நிறைய கண்டவா. மாப்பிள்ள இது என்ன காளா? மல்லி சேலை கண்ட. உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதாடா? மல்லிய பிடிச்சிருக்கா? அவ நல்ல பொண்ணு. கல்யாணம் இன்னைக்கு. படிச்சதாலோ உன் மனசிலே இன்பத்தை படிச்சதாலோ சிந்தாத முத்துக்கள் செம்பவழ கண்ணத்தில் பரிசாக எத்தனை தந்தானோ தித்திக்க தேன் மழை பொழிந்தானோ கண்ணே அழகான தேன் மலர் நீதானோ
நீங்க பிடிச்சிட்டியா? நீ ஏன் இங்க வந்த? உன்னை பார்க்க வந்த. விடு என்ன? விட மாட்டேன். நீ ஏன் சேலை கண்ட கட்டின? அதுக்கு என்ன? உன்னை நான் கண்ணாலம் கட்டிக்க மாட்டேன். ஏன் மாட்டேன்? எனக்கு பொன்னிதான் தேவை. ராத்திரி சொன்னது நினைவிருக்கா? ஆ, ஆ. நீ சொன்னதெல்லாம் நினைவிருக்கா? என்ன சொன்னேன்? என்னை இஷ்டம்னு சொல்லிருக்க. ஆ, இஷ்டம்தான். அப்படின்னா கண்ணனை செஞ்சுக்க. அது நடக்காது. நான் புண்ணியத்தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன். அவ உன்னை விரும்பல. அவளுக்கு வேற ஒருத்த மேல ஆசை. யார் அவர்? சொல்லு மல்லி. பொன்னிக்கு பிடிச்சவன் யாரு? தெரியாது. அவன் பேரு? தெரியாது. ஊரு? தெரியாது. நீ போய் சொல்ற. இல்ல. பொன்னி எங்கே? சொல்லு. அது இந்த மீனை எடுத்துட்டு போய் வீட்டுல கொடு. பொன்னி, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. உனக்கு பிடிச்சவன் வேற இருக்கு. மல்லி எல்லாம் சொல்லிட்டார். யார் அந்த பொடியன்? அத மல்லி சொல்லலையா? அது அவளுக்கு தெரியாது. அவனை கண்டுபிடிச்சு கொன்னுடுவேன். ஏன் சிரிக்கிறேன்? கொல்றதுக்கு எனக்கு தைரியம் இருக்கா? என்ன சந்தேகம்? நான் அந்த இருளன் என்ன செஞ்சேன் தெரியுமா? அடிச்சு மிதிச்சு துவைச்சு தலைக்கு மேல தூக்கி தலையில போட்டேன். எல்லாம் சின்ன என்கிட்ட சொன்னா. எல்லாம் உன்ன செஞ்சதா தான் என்கிட்ட சின்ன சொன்னா. அந்த சின்னனை நான் கொன்னுடுவேன். நீராட்டு பொங்கல் நீராட்டு மங்கையங்கள் செல்விக்கு ஆராட்டு
நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். என்ன நம்பலையா? நம்புறேன். ஹை மாலை தா. நான் போடுறேன். நல்ல மாலை. நான் இதை யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வைப்பேன். இன்னையிலிருந்து நீ என் பொஞ்சாடி. நான் உன்னை கண்ணாலம் கட்டிட்டேன். ஆரா, முருக பொண்ணு இருள கண்ணாலம் கட்டிக்கிட்டா மல்லீஸ்வரன் கோபிக்காது. அதெல்லாம் ஒண்ணுமில்ல பொண்ணு. எல்லா மனுஷனும் ஒண்ணுதான். நீ படிச்சவன் போல பேசுற. நாமெல்லாம் காட்டுல கஷ்டப்படுற ஜீவன்கள். எல்லாரும் ஒன்னா இருக்கணும். இருளரும் முருகரும் குறும்பரும் தோடரும் எல்லாம் ஒண்ணுதான். நம்ம ஆச்சாரங்கள் எல்லாம் வேஷம். நாம கல்யாணம் கட்டிக்க வேண்டான்னு மல்லீஸ்வரன் அடையாளம் காட்டினா நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? என்ன செய்யறதுன்னு தெரியல. நீ என்னை விட்டு போயிடுவியா? இல்ல என்ன நம்புறியா? உன்னதான் நம்புறேன். கும்பிடுறேன் சாமி. கும்பிடுறேன் சாமி. கும்பிடுற பெரியவரே. சின்ன நோயா கிடக்குது. கழுத்துல வீக்கம். அப்படியா? அது பேய் செய்யும் கோளாறு. ஓம் பத்ரகாளி, பயப்படாதீங்கோ, மருந்து இருக்கு. குடுங்க பெரியவரே. காணிக்கை. இந்த வேறு மருந்து இத 3 நாளைக்கு கொடுங்கோ. அதுக்கப்புறம் தலைய சுத்தி தீயில போடுங்கோ. டாக்டர் சாமி கொடுக்கிற மருந்தை யாரும் தொடாதீங்கோ. சோ 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 சோ. எல்லாரும் உட்காரலாம், எல்லாரும் உட்காரலாம். பெரியவரே, என் பக்கத்துல உட்காரு, பக்கத்துல உட்காரு. அன்னைக்கு நீங்க சாபம் போட்டது எதுக்கு பெரியவரே? அன்னைக்கு சாபம் போட்டேனா? ஆனா ஞாபகம் இல்லையே. பெரியவருக்கு இங்க வந்தது கூட ஞாபகம் இருக்காது. சாபம் போட்டது எக்கம்மா. காளான் பிரியப்பட்டது கைவிட்டு போயிடும்னு சொன்னீங்களே. காளானுக்கு இஷ்டமானது ஜகம்மா, ஜகம்மா, தாயே, தாயே, அது என்னன்னு சொல்லு. அடையாளம் காட்டு. அடையாளம் தெரியலையே. அவசரப்படாதே. அதோ அடையாளம். பொன்னிறம். அதோ மாங்கனியை பார்க்கும்போது மனசு தாளம் போடும், மனசு தாளம் போடும். தேன்கனியே நீயும் நானும் தனியே மெல்ல போவோம். மாங்கனியை பார்க்கும்போது மனசு தாளம் போடும், மனசு தாளம் போடும். தேன்கனியே நீயும் நானும் தனியே மெல்ல போவோம். மாங்கனியை பார்க்கும்போது மனசு தாளம் போடும், மனசு தாளம் போடும். கண்ணே, உன் கை பிடிச்ச
காலம் நல்ல காலம் கண்ணழகி உன்னழகை காணும் இந்த கோலம் கண்ணே உன் கை பிடிச்ச காலம் நல்ல காலம் கண்ணழகி உன்னழகை காணும் இந்த கோலம் சேப்புகளை வாங்கலாம் சீட்டி துணி வாங்கலாம் சேப்புகளை வாங்கி நல்ல சோப்பு சீப்பும் வாங்கலாம் சோப்பு சீப்பும் வாங்கலாம் மாங்கனியை பார்க்கும் போது மனசு தாளம் போடும் மனசு தாளம் போடும் தேன் கனியே நீயும் நானும் தனியே மெல்ல போ மாங்கனியை பார்க்கும் போது மனசு தாளம் போடும் மனசு தாளம் போடும் ஓடி வரும் ஆத்தில் ஓடம் வீடும் காத்தில் பந்தலிட்டு பறந்திருக்கும் பச்சை மரத்தோப்பில் ஓடி வரும் ஆத்தில் ஓடம் வீடும் காத்தில் பந்தலிட்டு பறந்திருக்கும் பச்சை மரத்தோப்பில் என்னை பார்த்து நீ மயங்கி இருக்கும் அந்த நேரம் அழகு பார்த்து ரசிக்கட்டும் பூமியும் நீலவானும் பூமியும் நீலவானும் மாங்கனியை பார்க்கும் போது மனசு தாளம் போடும் மனசு தாளம் போடும் தேன் கனியே நீயும் நானும் தனியே மெல்ல போ மாங்கனியை பார்க்கும் போது மனசு தாளம் போடும் மனசு தாளம் போடும் பொன்னி எனக்கு கிடைக்க மாட்டா ஜக்கம்மாவுக்கு இஷ்டம் இல்லை. இந்த காலையில கூட மூப்பா வந்துட்டு போனா. மூப்பம் ஒரு திருடன். அப்படி சொல்லாதே. ஜக்கம்மா கூட அவன் கையில தான். பைத்தியம். யாரு கையிலையும் இல்ல. ராஜாவுக்கு உடைவாள் இல்ல. குதிரைக்கு தலை போயிடுச்சு. ராணி இருந்த குதிரை மேல ஆள் இல்ல. இப்ப நான் இருக்கேன். இங்க ராஜாவும் ராணியும் எப்படி வாழ்ந்திருப்பாங்களோ. நான் பலகாரம் கொண்டாந்துருக்கேன்.
எதுக்கு ஊரை கூட்டுறாங்க தெரியலையே. ஊரு கூட்டமா? இப்ப பகல்ல எதுக்கு ஊரு கூட்டம்? உட்காரு உட்காரு, அப்படியே உட்காரு உட்காரு. எதுக்காக இங்க கூடி இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு முருக பொண்ணு கொல்லிமலை இருளங்கூட போகலாமா? அப்படிப்பட்டவனே கொல்லணும். கனவை சொல்லட்டும். 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு முருக பொண்ணு இருளன் கூட போயிட்டா. அப்போ மல்லீஸ்வர மலை சரி, அன்னைக்கு உழுந்த பாறைதான் அந்த பாறை. நான் நிறைய கண்டவா. டேய் நஞ்சா, ஒரு பொண்ணு இருளங்கூட ஒன்னா இருந்தா என்ன தண்டனை? சந்தேகம் என்ன? அவளை கொல்லணும். யார் கண்டது? நான் கண்டேன், என் கண்ணால கண்டேன். இந்த காளானும் பார்த்தான். யார் அந்த பொண்ணு? தான் தான் அந்த பொண்ணு. பொண்ணு, என்ன அநியாயம் இது? என்ன சொன்ன? எவ்வளவு தைரியம்? கொல்லிமலை இருள மாறன் தான். ஆமா, அவனேதான். சத்தம் போடாது, சத்தம் போடாது. என்ன தண்டனை கொடுக்கலாம்? மன்னிப்பு குடியா, அவ சின்ன பொண்ணு. மன்னிப்பு குடியா, மன்னிப்பு. ஊரு கட்டுப்பாட்டை மீறின பொண்ணு சின்ன பொண்ணா? அனுமான் கேட்கறது சரிதான். எனக்கு ஒரே பொண்ணு, மன்னிப்பு குடியா. முடியாது முடியாது. நஞ்சலுக்கு மன்னிப்பே கிடையாது. மன்னிப்பு குடியா, அவ அறியாதவ. அனுமான் சொன்னது சரிதான். குற்றம் குற்றமேதான். பொன்னிய இந்த ஊர்ல யாருக்கு வேணாலும் கண்ணால கட்டி வைக்கிறேன். பொன்னிய நான் கண்ணால கட்டிக்கிறேன். அது எப்படி? என் மக சேலை கண்ட கட்டினது ஊராளுக்கெல்லாம் தெரியும். மல்லி விஷயம் அப்புறம் பேசலாம். ஆமா, இதுதான் என் தீர்ப்பு. காலம் 7 நாளைக்குள்ள பொன்னிய கண்ணாலம் கட்டிக்கணும். காளான கண்ணால செஞ்சுக்க எனக்கு இஷ்டம் இல்ல. ஊர் தீர்ப்புக்கு அவமானம். இப்படி ஒரு பொண்ணு அவனுக்கு. ஏய், அண்ணே, விடுங்க. எழுந்திரம்மா, எழுந்திரு. மாறா, சாமி, சாமி, என் மேல வேணா கேஸ் போட்டுங்க. இந்த ஊருக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? வாய முடிடுறா ராஸ்கல். எங்க போயிட்டானுங்க? ஒருத்தனையும் காணோம். கிளவி வாங்க. ஊர்ல எல்லாம் எங்க போயிட்டானுங்க? எல்லாரும் சின்னத்துறை ஐயாவை பார்க்க போயிருக்காங்க. காளானும் போயிட்டானா? ராஸ்கல். இருக்கா இருக்கா. காளா, டேய் காளா. ஐயோ ஐயோ, என்ன இது? அல்ல அல்ல, யார் இவன்? பன்னி. டேய் காளா. வந்துட்டேன் சாமி.
துப்புறியாடா துப்பு நாயே. என்ன கொண்டுட்டு தான் மாறன தொட முடியும். போடா 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 போடா. சின்னத்தர தீர்மானம் செய்யுங்க. காடு அழிக்காது எப்படி சாமி? வயித்துல அடிக்காதீங்க சாமி. காடு மல்லீஸ்வரன் கடை. யார் சொன்னது? நான் சொல்லல, மூப்பன் தான் சொன்னேன். சின்னத்தர இருக்கிறது தெரியுதுல்ல? உங்கள யாராவது ஒருத்த பேசுகிறா? அர்த்தனாரி, நீ சும்மா இரு. சரி, நான் உங்களை கேக்குறேன். சின்னதுர காப்பாத்துங்க, சின்னதுர. என்ன பொண்ணு இங்க எதுக்கு வந்த? நீ யாரு? என் மக பொண்ணு. என்ன வேணும்? நீங்க தான் காப்பாத்தணும் சின்னதுர. என்ன நடந்துச்சு? ஊர்ல என்ன நடந்தது? மல்லீஸ்வரன் சாபம் போட்டாரா? அன்னைக்கு நாட்டிய ஆட வந்த பொண்ணுல நீ பொன்னி. ஆமா சின்னதுர, கருணை காட்டுங்க சின்னதுர. விஷயத்த சொல்லுமா. ஆறுனே, போலீஸ்காரங்க கையில விலங்கு போட்டு வீதியில கூட்டிட்டு போகும்போது காளை அவன் மூஞ்சில துப்பி அவனை அடிச்சான் சின்னதுர. மாறனை காப்பாத்துங்க சின்னதுர. இவன் மாறனை பத்தி பேச வந்துட்டா. அகங்காரி, அடங்கா பிடாரி. இவளுக்கு என்ன திமிரு? மாறன்ங்கிறது யாரு? உன் கணவனா? அவன் ஒரு ஈழ பொன்னிக்கு மாயப்பொடி போட்டு மயக்க வச்சுட்டான் சின்னத்தர. உண்மைதானா பொன்னி? மாறன் மேல எனக்கு ஆசைதான் சின்னதுர, நீங்க தான் காப்பாத்தணும். இவன் முதலே காளானுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு. சின்னதுரை, மாறன் மேல எந்த தப்பும் இல்லை. அவன் கையில விலங்க போட்டு வீதியில கூட்டிட்டு போறாங்க. நீங்க நான் காப்பாத்தணும் சின்னதுரை. அர்த்தனாரி, அப்ப இது காதல் சம்பந்தப்பட்ட விவகாரம் போல இருக்கு. அர்த்தனாரி, போலீசாரோட அவனை இங்க கூட்டிட்டு வாங்க. தார பொண்ணு அப்பாவி பொண்ணு, ஊரார் முடிவு. பொண்ணைய காளானுக்கு தான் கட்டி வைக்கணும். நான் இங்க கல்யாணம் நடத்த வரல. அவளுக்கு இஷ்டமானவன அவன். நீ போயிடு. எதுக்காக இவனை அரசு செய்தீங்க? லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி வச்சிருந்தான். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? தகவல் வந்தது. தடயம் இல்லாம இவனை மாத்திரம் நீங்க எப்படி அரசு செய்யலாம்? காளா சொல்லிதான் பிடிச்சாங்க சின்னதுரை. ஏன் பேசாம இருக்கீங்க? எஸ்ஐ ஊர்ல இல்லையா? இல்ல. உங்க 2 பேர் பேர்லயும் நான் ரிப்போர்ட் கொடுக்க போறேன். அந்த விலங்க கழட்டு. கும்பரந்துரை, நீ போகலாம். ஸ்மார்ட் கேர்ள். பொன்னி, நீ இவ்வளவு அன்பு வச்சிருப்பேன்னு நான் நினைக்கல. இன்னைக்கு ராத்திரி நான் வர்றேன். வேண்டாம். நான் வருவேன். வேண்டாம், அவங்கள பாக்குறாங்க. பொன்னி, ஒரு முருக பொண்ணு இருடனோட பழகி இருக்கா. பழகலாமா? சும்மா விடலாமா? தண்டிக்கணும். அவளை ஊரை விட்டா வரட்டணும். அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் அவளை ஊரை விட்டு விடக்கூடாது. பொண்ணு அடங்கா பிடாரி. அவ ஒரு பேய், அவ ஒரு விஷப்பாம்பு. மலையிலே தீப்பந்தம் கொளுத்தவன் பொன்னிய தண்டிக்காம இருந்தா அடுத்த சிவராத்திரி அன்னைக்கு தீப்பந்தம் கொளுத்த மாட்டேன், கொளுத்தவே மாட்டேன். ஊரழிய போகுது, ஊரழிய போகுது. என் அம்மாவுக்கு உடம்பெல்லாம் எரியுது.
மல்லீஸ்வரன் அடையாளம் காட்டுறான். மல்லீஸ்வரனே வேண்டிக்கங்கோ. ஜக்கம்மா, ஜக்கம்மா, என்னையும் மகளையும் மன்னிச்சு இந்த ஊரையே காப்பாத்தும்மா, இந்த ஊரையே காப்பாத்தும்மா. உன்னை பிரிஞ்சு என்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. மல்லீஸ்வரன் அடையாளம் காட்டுறான், அதனாலதான் இந்த இடியும் மின்னலும். இதுக்கு முன்னால இடியும் மின்னலும் வந்தது, அதுக்கு என்ன சொல்றேன்? எல்லாம் போய். இல்ல மாறா, எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு? நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தது மல்லீஸ்வரனுக்கு பிடிக்கலன்னா மல்லீஸ்வரன் அடையாளம் காட்டட்டும். இப்பவே மழை பெய்யட்டும். மல்லீஸ்வரா, மழையும் இல்ல, இடியும் இல்ல, இதெல்லாம் ஊரை இயக்கிற அந்த மூப்பனுடைய வேலை. மாறா, ஊருக்காரங்க என்ன மன்னிக்க மாட்டாங்க. அதை தெரிஞ்சுதான் நானும் வந்திருக்கேன். நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம். சின்ன துறையிட்ட சொன்னா நம்ம கல்யாணத்தை முடிச்சிடுவார். அப்புறம் இந்த காட்டை விட்டுட்டு வேற காட்டுக்கு போகலாம். இப்பவே போகலாம். என்ன சொல்றேன்? நான் வந்துட்டா எங்க அப்பா கொஞ்ச நாள் போனா உங்க அப்பனையும் கூட்டிக்கலாம். சரிதானா? என்ன பொண்ணு? எனக்கு பயமா இருக்கு. கவலைப்படாத, தைரியமா இரு. நாளை ராத்திரி நான் இங்க வர்றேன். நாளை வேண்டாம், நாளை மறுநாள் வா. சரி. ஊருக்காரங்க வாழறதுக்கு என்ன வேணும் மூப்பா? நான் இப்ப மூப்பழில்லை, நான் ஜக்கம்மா. ஆமா, ஜக்கம்மா உள்ள புகுந்துட்டா. என்ன வேணும் சொல்லு ஜக்கம்மா. ஓரோர் ஆச்சாரப்படி நடப்பதே இல்லை. என்னை நம்பவில்லை. நடந்து போன தவறுக்கு மன்னிச்சிடு தாயே. என்ன பரிகாரம் உனக்கு செய்யணும் சொல்லு ஜக்கம்மா. கொடுத்த நோக்கம் மறந்து விட்டீர்கள். இப்பவே நிறைவேற்றிடுறோம் தாயே. இன்னைக்கே ஒரு ஆடு வாங்கிடுறோம். வேண்டாம், வேண்டாம். வேற என்ன வேணும் தாயே சொல்லு ஜக்கம்மா. ஒரு கன்னி பெண்ணின் ரத்தம். கன்னி பெண்ணின் ரத்தத்தை பூஜை செய்யணும். சர்க்காருக்கு தெரிஞ்சா எங்களை தூக்கல போட்டுருவாங்களே தாயே. என்ன நீங்கள் நம்பலையோ? ஜக்கம்மா, ரத்த விஷயம் யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம். நீங்கள் மட்டும் வந்தால் போதும். சர்க்காருக்கும் தெரியாது, தண்டனையும் கிடைக்காது. அந்த கன்னி பொண்ணு யாருன்னு சொல்லு தாயே. எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு பொண்ணு ஊர்ல இருக்கிறார். அவளைத்தான் பூஜைக்கு கொடுக்கணும். பொன்னி செக்கம்மா. ஊரை காப்பாற்றணுமா இல்ல மகளை காப்பாற்றணுமா? ரத்த பூஜை செய்யலன்னா ஊரே அழிஞ்சிடும். தெரிஞ்சுதோ? உங்களுக்கு ஊர் வேணுமா பொன்னி வேணுமா?
மல்லி, நாளை காலையில அக்கறை பள்ளத்துக்கு வருவாரு, நான் போகணும். மல்லி, இத நீ யார்கிட்டயும் சொல்லாதே. எங்க அப்பன் ஆத்துல விழுந்து செத்து போயேன்னு சொல்லியிருக்காரு. எங்க அப்பனை நீ நல்லா பாத்துக்கணும். பாப்பியா மல்லி? ஆவட்டும் பொண்ணி. நான் என்னைக்கும் இன்னும் அப்பனையும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். மூப்பனை பாத்தீங்களே, என்னாச்சு? நாளை காலையில பொன்னி குளிச்சியும் முழுவி சக்கமாவை பூசை பண்ணினா ஊர்ச்சாபம் போயிடுங்கிறாரு. சரிப்பா. நாளைக்கு காலையில அக்கறை பள்ளத்துக்கு போய் மாறங்கிட்ட சொல்லு, நாளைக்கு சாயந்தரம் வரணும்னு. தலைவன் தீர்மானிச்சவங்க மட்டும் மலை ஏறினா போதும். ஊர்க்காரங்க என் மகனை காப்பாத்து. எல்லாரும் வாங்க, பொன்னியை கொலை செய்ய கொண்டு போயிட்டாங்க. எல்லாரும் வாங்க. காளா, ஐயோ காளா, பொன்னியை கொலை செய்ய கொண்டு போயிட்டாங்க. பொன்னியை கொலை செய்ய கொண்டு போயிட்டாங்க. பொன்னியை காப்பாத்தி கொடுங்க. பெரிய மூப்ப அவளை பலி கொடுக்க கொண்டு போயிட்டாங்க. காப்பாத்தி கொடுங்க. ஐயோ என் பொன்னி, என் பொன்னிய பாப்பேனா? ஐயோ பொன்னி. காளா, இங்க வாயே. என்ன? அடுத்த மலையில மாறன் இருப்பா, அவங்கிட்ட போய் சொல்லு. நீ தனியா பொண்ணியை காப்பாற்ற முடியாது, மாறனை கூப்பிடு, அவன் வருவா. நீங்க போங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். வா மங்கி. உன்னை நான் கொல்லுவேன். நில்லு மாறா, நான் உன் விரோதியா வரல, நண்பரா வந்திருக்கிறேன். பொன்னியை பறி கொடுக்க போறாங்க, நீ போய் அவளை காப்பாற்றணும். போய், அவளவும் போய். மாறா, நீ என் விரோதி. மாறா, நான் சொல்றதை கேளு. உன்னை நான் நம்ப மாட்டேன். நம்பு மாறா.
கண்ண மூடிக்கிட்டு மண்டிக்கிட்டு ஜக்கம்மாவ வேண்டிக்கம்மா. எங்கோ உன்னை பறி கொடுத்து கொண்டாந்தாங்க. மாறண்டா உன்னை காப்பாத்து. இந்த அக்கிரமத்தை எதுக்க நீ எனக்கு துணை நிற்பியா? சத்தியமா நிக்கிறேன். நானும் நிக்கிறேன். இந்த சக்கமா முன்னாலே வச்சு என் பொண்ணை உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன். வேண்டான்னா சக்கமாவே அடையாளம் காட்டட்டும். சக்கமா அடையாளம் காட்டல.